இவங்க என்ன பாராட்ட வராங்களா? ரத்த காட்டேரிங்க எப்பவுமே தனக்காக 1-2 பேரை தான் கொள்ளும். ஆனா நீங்க பண்ணுன வேலையினால எல்லாரையும் பழி வாங்க துடிக்கணும்னு நினைக்கிறேன். நீ எங்க போனாலும் இப்படிதானா? பார்த்தா தெரியல. உன் பேர் என்னன்னு சொன்னா கல்லறையில பொறிக்க வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவனோட பேர் வேன் ஹெல்சிங். உன்னோட வீரத்தை நான் பாராட்டுறேன். நீ எப்போ என் கூடவே இரு. உனக்கு நிறைய ஆபத்து இருக்கு. உன் அறிவுரைக்கு நன்றி. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். இந்த 100 வருஷத்துல ரத்த காட்டேரி கொன்ன ஒரே ஆள் இவர்தான். அதுக்காக உனக்கு நான் விருந்து வைக்கிறேன். எதிரிகளோட அட்டகாசம் அதிகமாயிடுச்சு. நமக்கு பசி எடுக்கிற நேரத்துல தானே அவங்கள சிலரை கொல்றோம். ஆனா அவங்க அப்படி இல்லையே. நம்ம எதிரி வெலேரியஸ் குடும்பத்தை அழிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு நீங்க இன்னும் புரிஞ்சுக்கலையே. அதுவும் நம்ம லட்சியத்தோட இறுதி கட்டத்துல எழுந்துட்டோம். வருத்தப்படாதீங்க, நமக்கு எதுவும் ஆகாது. அவ போனா என்ன, நான் இன்னொரு தீ கட்டிக்கிறேன். அப்பா, எங்க மேல உங்களுக்கு மதிப்பே கிடையாதா? உங்களுக்கு இதயமே கிடையாதா? கிடையாது. எனக்கு இதயம் கிடையாது, அன்பு கிடையாது, பயம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, இரக்கம் கிடையாது. எதுவுமே இல்லாதவன். எந்த உணர்வுகளும் இல்லாம நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? நாங்க கோபத்துல பேசிட்டோம். இது மனிதர்களுக்கு எனக்கோ கடைசியா நடக்க போற யுத்தம். நாம தான் அதுல ஜெயிக்க போறோம். அப்புறம் அந்த புதுசா வந்தவனை முதல்ல அழிச்சோம். என்னோட பசிக்கு அவனோட ரத்தத்தை நான் ருசிச்சாகணும். நம்மோட எதிரிகளுக்கு அவனோட முடிவு ஒரு பாடமா இருக்கட்டும். வேண்டாம், ஒண்ணு தெரியாம பேசிட்டோம். எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. மரிஷ்காவை இழந்ததையே தாங்க முடியலையே. எங்களையும் கொண்டுடாதீங்க. சரி, வாங்க வாங்க. என்ன பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க? நான் பயமுறுத்துறது வந்துட்ட. சொல்லுங்க, எதுக்காக அதை இப்படி அடிக்கிற? என் வேலையே அதான. அதுக்காக இவ்வளவு வேகம் எதுக்கு? இல்லன்னா எனக்கு தானே ஆபத்து. வர. சரி போ. நீங்க எல்லாரும் யுத்தத்துக்கு தயாராயிருக்கு. இந்த ஊருக்கு எப்படி வந்தீங்க? கடல் வழியா வந்தோம். அப்படியா? கடல் வழியாவா? ஆபத்தா இருந்திருக்குமே. ஆமா, டிராகுலா எங்க இருப்பா? 400 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இந்த மாளிகையில தான் இருந்திருக்கான். இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. இந்த வரைபடத்துல அவனை பத்தின விவரங்கள் ஏதாவது கிடைக்குமான்னு எப்பா எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணாரு. இப்போ நான் அவனை தேடிட்டு இருக்கேன். நான் உனக்கு உதவியா இருக்கேன். உன்னால அது முடியாது. முயற்சி செய்யறேன். எனக்காக நீ சாக வேண்டாம். பாதிக்கப்பட்டவன் நான் தானே. அவங்கள நானே பாத்துக்கிறேன். அதான் பார்த்தேனே. பொதுவா ரத்த காட்டேறீங்க ராத்திரியில தான் தாக்கும். இதை நான் எதிர்பார்க்கல. இனிமே இந்த தப்பு நடக்காது. அவங்க எதுக்காக பகல் நேரத்துல தாக்கணும்? என்ன சுலபமா தாக்க முடியுங்கிறதுனால. என் குடும்பத்தை அழிச்ச மாதிரி என்னையும் அவங்க அழிக்க பாக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்? நீ நிறைய கேள்வி கேட்கிற. நான் தெரிஞ்சுக்க வேண்டியது அதை எங்க வச்சு எப்படி கொல்ல போறோம். அதை தெரிஞ்சுக்கதான் என் அப்பா இருக்கிற வரை எவ்வளவோ முயற்சி செஞ்சாரு. கோபுரத்துல தேய்த்தாரு, எவ்வளவோ புத்தகங்களை அலசினாரு. கால் கோபுரம் அங்க இருந்து ஆரம்பி. சரி, உன் குடும்பத்தை காப்பாத்தணும்னா டிராகுலாவை கொல்ற வரைக்கும் நீ உயிரோட இருந்தா. அப்ப டிராகுலாவை கொல்ல போறது யாரு? அந்த அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? நீ அங்க தனியா போனா உனக்கு தான் ஆபத்து. அதோட உன்னால இருட்டுல வேட்டையாடவும் முடியாது. அதனால பகல் நேரத்துல நாம ஒன்னா வேட்டையாடுவோம்.
சில பேர் உன்னை கொலகாரன்னு சொல்றாங்க வேன் ஹெல்சிங். சிலர் உன்னை நல்லவன்னு பாராட்டுறாங்க. இது நிஜம். ரெண்டுமே உண்மைதான். உனக்கு விருந்து தரதா சொன்னீங்களே, அதுக்கு என்ன? எல்லா ஏற்பாடும் செஞ்சிருக்கேன். சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் போய் அவங்க வேட்டையாடிட்டு வரேன். நீ தனியா போறதால உன் வேதனை குறைஞ்சிடாது. நீ என்ன சொன்னாலும் சரி, அவங்கள பழி வாங்கி உன் தீருவேன். அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் இப்படி ஒரு முடிவு வந்திருக்க கூடாது. அவங்க லட்சியத்தை நிறைவேற்றுவேன். எங்க வம்சத்துல நான் யாரும் உயிருக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சது கிடையாது. சாவுக்கு அஞ்ச மாட்டீங்களா? ஆமா, எங்களுக்கு லட்சியம் தான் பெருசு.